ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 14/5/2026 கருணியா ப்ளஸ் KN 622க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கங்க. இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை ரிசல்ட் நண்பா. வியாழன் டு வியாழன் நம்மளுடைய கருணியா ப்ளஸ் ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை 438 ABC போர்டு, ஃபுல் போர்டில் வந்து 756438. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 857 ABC போர்டு. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை 654ன்னு சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை கருணியா ப்ளஸ் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்களை கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு கெழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதாவது சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் நம்மளுக்கு பல நேரம் வின்னிங் தான் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 60 அதோட 4Dயோட நம்ம 4 ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 184ன்னு கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 185, இதோட ஃபுல் போர்டு வந்து 246. நம்மளுக்கு தேவை வந்து 60 அதோட 4D. ஸோ இது ரெண்டோடையும் நம்ம வந்து 4 ப்ளஸ் பண்ண போகிறோம். அதாவது 2 + 4 = 6. அதே மாதிரி 6 + 4 = 0. அப்போ 6 அல்லது 0 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 6 அல்லது 0. இப்போ இந்த 185க்கு அப்புறம் கிடச்சிருக்கிறது. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 980. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சீபோர்டு மட்டும். ரொம்ப சிம்பிள் தான் நண்பா. ஜஸ்ட் நம்ம 64Dயோட 4 ப்ளஸ் பண்ணுறோம். இப்போ 980க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 382. நம்மளுக்கு தேவை 3 இங்கே 2. இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இதை கூட்டிடலாம். 3 + 4 = 7. 2 + 4 = 6. அப்போ 7 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 980க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 7 அல்லது 6. இப்போ இந்த 980க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 807. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 7. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சீபோர்டு மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சீபோர்டு இருக்கு நண்பா. இது நல்ல மெத்தட். அதிகப்படியான ட்ராக்கள் நம்மளுக்கு டச்சில் இருக்குது நண்பா. சில ட்ராக்கள் மட்டும் போர்டு மாறி இருந்தாலும் நம்மளுக்கு டச்சு கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்குது. அதனால தான் நான் இந்த ட்ராவுக்கு இந்த கெஸ்ஸிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இப்போ 807க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து 561. ஸோ நம்மளுக்கு தேவை 5 இங்கே 1. இதோட இப்போ 4 கூட்டிடலாம். அதாவது 5 + 4 = 9. 1 + 4 = 5. 9 அல்லது 5. 807க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 9 அல்லது 5. இப்போ இந்த 807க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 654. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சீபோர்டு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பி போர்டு கிடச்சிருக்கு. ஆல் போர்டு வந்து இந்த இடத்துல பாஸு. அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு பி போர்டு நண்பா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு டச்சு மிஸ் ஆகலை. நம்மளுக்கு ஆல் போர்டில் பி போர்டு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 654க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து 384. நம்மளுக்கு தேவை 3 இங்கே நம்மளுக்கு 4. இப்போ இதை கூட்டிடலாம். 3 + 4 = 7. அதே மாதிரி 4 + 4 = 8. 7 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 654க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 7 அல்லது 8. இப்போ இந்த 654க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 857. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 8 and 7. ஸோ 2 நம்பருமே ஹிட் ஆகிருக்கு. இந்த இடம் ஒரு சூப்பர் ஹிட் நண்பா. ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பேர்ஸ் கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இந்த இடத்துல சி போர்டை பொறுத்த வரைக்கும் பாஸு. அதோட இந்த இடத்துல A and C. ஸோ போன ட்ரா ஆல் போர்டில் போயிருந்துச்சு. அதுக்கு பதிலாக இந்த ட்ரா நம்மளுக்கு 2 போர்டாகவே கிடச்சிருச்சு. அதாவது பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. இப்போ 857க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெஸ்ஸிங்கில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வியாழன் டு வியாழன் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா நம்ம பார்க்குறது எல்லாமே அந்த கம்பெனி வச்சு தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்தந்த கம்பெனி வச்சு கெஸ் பண்ணும்போது சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் நம்மளுக்கு பல நேரம் வின்னிங் கிடைக்க தான் சான்சஸ் இருக்கும். குத்து மதிப்பாக நேற்றுக்கான ரிசல்ட்டு முந்தான ரிசல்ட்லாம் கெஸ் பண்ணோம்னா அது சரியான கெஸ்ஸிங்காக இருக்காது. ஸோ அந்தந்த பேரில் அந்தந்த கம்பெனி வச்சு கெஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் வந்து கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்கும். இப்போ 857க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து 180. நம்மளுக்கு தேவை 1 இங்கே நம்மளுக்கு 0.
இப்போ நம்ம கூட்டிடலாம். 1 + 4 = 5. இந்த 0 + 5 = 5. அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 5 மட்டும் தான் நம்ம கிடச்சிருக்கு. 1ஓட 4 கூட்டினோம்னா 5, 0ஓட 5 கூட்டினா 5. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 மட்டும் தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. ஸோ 5 நம்மளுக்கு இந்த இடத்துல கிடச்சதுனால நம்ம இதோடைய பவர் நம்பர்ஸ், அதாவது V9 படி நம்ம வந்து இதில் 4 பயன்படுத்தியிருந்தோம். இல்லை, இந்த இடத்துல 0ஓட நம்ம 4 கூட்டும்போது இங்கே 4 நண்பா. சாரி, நான் தான் V9ன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த இடம் நம்மளுக்கு வந்து 4. அப்போது 5 அல்லது 4 ரெண்டுமே நம்மளுக்கு V9 படி கிடச்சிருந்துருக்கு. ஸோ ரெண்டும் ஒன்று தான். ஸோ V9லேருந்து தான் இந்த இடத்துல நம்மளுக்கு நம்பர்ஸுக்கு கிடச்சிருக்கு. 857. இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடச்சிருக்க சீபோர்டு வந்து 5 அல்லது 4. நெக்ஸ்ட் ஆக்கான சீபோர்டு அல்லது ஆல். இப்போ 857க்கு அப்புறம் 5 அல்லது 4 இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 438. இந்த இடத்துல நம்மளுக்கு 4 கிடச்சிருக்கு. ஸோ ஆல் போர்டில் ஹிட் ஆகிருக்கு இந்த இடம். போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு ஏ போர்டு நண்பா. ஸோ இங்கே நம்மளுக்கு பி போர்டில் போன மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு. ஸோ சின்ன ஒரு மிஸ்டேக் கூட அது பெரிய ஒரு இதாக உருவாக்கிடும் நண்பா. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 5 கூட்டின மாதிரி இந்த 5 பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸை பொறுத்த வரைக்கும் 4 தான் நம்மளுக்கு. ஸோ 5 அல்லது 4. இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்தில் இருக்கோம். ஏன்னா இந்த 438 தான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த வியாழனுக்கு இதில் தான் சீபோர்டு எடுக்க போகிறோம். இதோட ஃபுல் போர்டு வந்து 756. நம்மளுக்கு தேவை 7, இங்கே நம்மளுக்கு 6. இப்போ இதை கூட்டிடலாம். 7 + 4 = 1. 6 + 4 = 0. 1 அல்லது 0 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சீபோர்டு நம்பா. ஸோ ஃபார்மட் படி நம்மளுக்கு 1 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இதை நம்ம அப்படி கீழே எடுத்துலாம். சீபோர்டு அல்லது ஆல் போர்டு. 1 அல்லது 0. 1 அல்லது 0 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. ஸோ 1 அல்லது 0 இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆனால் நம்மளுக்கு பெய்ட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதும் போல் இதுலேருந்து எடுக்கிற மாதிரி 11 அண்டு 00, 10 01. ஸோ இது எப்போதும் போல் நம்மளுடைய இந்த கெஸ்ஸிங்லேருந்து சில நேரத்துக்கு அப்படியே பெய்ஸாக வரும். ஸோ அதுக்காக நம்ம இந்த நம்பர்ஸ் இங்கே கொடுக்குறோம். அதோட நம்ம பிசி மிக்சரை வந்து மேலே கொடுத்துடலாம். ஸோ இதுதான் இந்த ஃபார்மேட் படி கிடச்சிருக்க நம்பர். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா கஷ்டப்பட்டு தான் கெஸ் பண்ணி கொண்டு வரோம் நண்பா. சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வினிங் தான் கிடைக்கும். அதுக்கு காரணம் நம்ம அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணுறதுனால தான். நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான சொல்கிற குத்து மதிப்பாக கெஸ் பண்ணால் அது சரியான கெஸ்ஸிங்காக இருக்காது. ஸோ அந்தந்த கம்பெனி வச்சு கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர்ஸில் கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஸோ நம்ம சேனலில் அப்படி தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டினியூஸாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 0 கெஸ்ஸிங்லேருந்து கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ 1 அல்லது 0 நம்ம ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் பிசி மிக்சராக என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வியாழக்கிழமை இன்றைக்கி 14/5/2026 கர்னியா ப்ளஸ் கேஎன் 622க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். இப்போ பிசி மிக்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பிசி மிக்சரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ட்ராவலில் சின்ன நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ சின்ன நம்பர் கிடச்சா நம்ம எப்போதும் பண்ணுறது தான், பெரிய நம்பர்ஸ்குள்ளே எடுத்துக்கலாம். ஸோ பெரிய நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 8 தொடர்ந்து 2 தடவை வந்திருக்கு. ஸோ மறுபடியும் 8 வருமாங்கிறது சந்தேகம் தான். ஸோ 9 எடுக்கலாம், 7 எடுக்கலாம், 6 எடுக்கலாம், ஸோ 5 கூட எடுக்கலாம். ஸோ 8 மட்டும் கழட்டி விட்டுடலாம். அப்போது 8 கழட்டி விட்டோம்னா நம்மளுக்கு 5 1 6 1 7 1 9 1 5 0 6 0 7 0 9 0. ஸோ 8 பேர் ஆகுது. ஸோ இதில் நம்ம வந்து எப்போதுமே 6 பேர்ஸ் தான் கொடுப்போம். ஸோ 8 பேராக இருக்குது. இதுலேருந்து 2 பேர்ஸை தூக்கி விட்றதா இருந்துச்சுன்னா ஒற்றைப்படையில் இருக்கிற 2 பேர்ஸை தூக்கி விடலாம். லாஸ்ட்டாக வந்தது நம்மளுக்கு 438, அதுக்கு முன்னாடி 857, அதுக்கு முன்னாடி 654, ரெட்டை ஒத்த ரெட்டை, அதுக்கு முன்னாடி ரெட்டை 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 ஒத்த ரெட்டை, மறுபடிக்கும் ஒத்தங்கிறப்போ 57515. லோ சான்ஸாக நம்ம எடுக்கிறதா இருந்துச்சுன்னா
1 அல்லது 0 அந்த ட்ரா அதிகப்படியாக சான்சஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு இதில் லோ சான்ஸ்னு சொல்லிட்டு எதையும் ஒதுக்க முடியல. அப்படி ஒதுக்குறா இருந்துச்சுன்னா நம்ம 9-0 லோ சான்ஸ் ஆக்குவோம். ஸோ இது லோ சான்ஸ் தான், வேணுண்டா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி 5-1 லோ சான்ஸ் கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போதும் போல் 6 பெயர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 பெயரை நான் தூக்கி விட்ருக்கேன் நண்பா. ஒருவேளை உங்கள் கெஸிங்கில் இந்த 2 பேருக்கான சான்சஸ் இருக்குன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதான் நம்மளுடைய கெஸிங் நம்பர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். அதனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு தான் கொண்டு வரோம். தனிப்பட்டு இதில் எந்த நம்பர்ஸுமே இருக்காது, வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை 14/5/2026க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். கருணையா +KN 622. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.